காலையிலே ஒரு நல்ல வேலை பார்த்துடலான்னு சொல்லிட்டு வயலுக்கு வந்தாச்சு. வந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்தோம். அதை நம்மளே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே இலைய அறுத்து போட்டு நானும் உட்காந்துட்டேன். காலையிலேயே வயலுக்கு போகிறேன், வேலை பார்க்க போகிறேன்ற ஒரு ஆர்வத்தில் சாப்பிடாம கூட எல்லாரும் வயலுக்கு வந்துட்டோம். அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாழை கடைக்கு தண்ணி அடைச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு வந்துட்டு பார்த்தா குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து அங்கேயே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சு தெம்மா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துட்டு கிளம்பியாச்சு. நேற்று நைட்டே கொஞ்சம் பாவக்காய் விதை, அகத்தி விதை, சொரக்காய் விதை, பூசணி விதைன்னு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டோம். நல்லா சீக்கிரமா முளைச்சி வரும் அப்படின்னு சாப்பாடு கொண்டு போகிற கையோட அதையும் பதிச்சுட்டு வந்துடுவோம். போன வேலையும் நல்ல வேலையாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே விதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு பதிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி பதிச்சு வச்சிருந்த முள்ளங்கியெல்லாம் வெளியில வெடிச்சுக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கும் கொஞ்சம் மண்ணை அணைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு முள்ளங்கி மட்டும் அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல. இன்னைக்கு நம்ம வாழைக்கடையில் கொஞ்சம் களையும் வெட்டிட்டு இருந்தாங்க. களையாக இருந்துச்சு வாழைக்கடை ஃபுல்லாத்தையுமே. அப்படியே வெட்டி விட்டா இந்த வேலையும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெட்டிட்டு இருந்தாங்க. நீ பாட்டுக்கு களை எடுக்கிறத வேடிக்கை பார்க்க போயிட்டே ஊற வச்ச விதையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அவங்களே பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.